இன்றைக்கி வெங்காயம் தக்காளி வச்சு பூரிக்கு சூப்பரான சைட் டிஷ் வந்து பண்ணலாம். இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 வெங்காயம் வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி, பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்த்து அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிட்டிங்கன்னா கருகினா நல்லா இருக்காது. கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கினதும் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு போடலாம், இல்லைன்னா பட்டாணி வேக வச்சுட்டு பாதி பட்டாணி அப்படியே போட்டுட்டு பாதி மிக்சியில் வந்து லைட்டாக பல்ஸ் வச்சு கொட்டினாலும் கெட்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கடல் மாவு எடுத்து நல்லா தாராளமாக தண்ணி விட்டு கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். உப்பும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா தண்ணி விட்டு சேர்த்துக்குங்க, ஏன்னா அது கெட்டியாயிரும் கொதிக்கிறப்ப. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் கொதித்து கடலை மாவோட பச்சை வாசம் போனதும் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ண போகிறப்ப வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல. பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி வேக வச்சதை பல்ஸ் வச்சு கொஞ்சம் நல்லா கொரன்னு அரிச்சும் கொட்டிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியும் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக வந்து இப்படி தான், இல்லை ரொம்ப தண்ணி ஊற்றினா இந்த அளவுக்கு கெட்டியாகி வந்துடும். அதுக்குன்னு ரொம்ப ஊற்றிடக்கூடாது. பூரிக்கு சூப்பரான சைட் டிஷ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.